தமிழக மக்கள் அனைவருக்கும் இதனே வணக்கம். எஸ்ஐ சார் இங்கே கொஞ்சம் ஓடி வாங்க சார், ஃபுல்லும் பைத்தியக்கார கூட்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் அவர்களுடைய ஒரு டயலாக் உண்டு இல்லை, அதே டயலாக்ல நேற்று நீதிமன்ற வாசலில் ஒரு 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 பன்னி கூட்டம் ஓடி வந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படியே ஓடி வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிவிக்கே ஒரு பூங்கொத்து மாதிரி காலையில் அழகாக ஜொலிக்கும், சாயந்தரம் வாடிரும். அதே மாதிரி தான் காலையில் எங்களை நீங்கள் மிரட்டி 2 மணிக்கு எங்கள் அம்மா அவரோட சரண்ராஜ் அவருடைய அம்மாவுக்கு தெரியாமலேயே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. சாயந்தரம் பாருங்கள் நாங்கள் பெயில் எடுத்துட்டோம். டிஎம்கேவோட அட்வொகேட் விங்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்து இப்படி கையெல்லாம் அசைச்சாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம், சரவணன் அவர்கள், அதை தாண்டி தமிழன் பிரசன்னா அவர்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு இவங்களோட தலைமையில் ஒரு கூட்டம் கூடி இங்கே பாருங்கள் நாங்கள் ஜெயித்துட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆன ஒரு பர்சன், போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆன பர்சன், பெண்களை அந்தளவுக்கு இழிவாக பேசக்கூடிய ஒரு நபரை நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இப்படி ஆட்டக்கூடிய ஒரே கட்சினா, ஒரே கிளடுகள் கொண்ட கட்சினா இந்த திமுக தான். ஜென்சின்னு சொல்கிறாங்க. நான் ஒவ்வொருத்தங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவேன். எல்லாத்துக்கு வயசும் 30, 35, 40, 50. இதுக்கெல்லாம் ஜென்சியா. 2000க்கு மேலே பிறந்தது தான் ஜென்சி. 2000க்கு மேலே பிறந்ததெல்லாம் ஜென்சினா எப்படியா 30 வயசு உள்ளவன் இந்த ஜென்சி கூட்டத்துக்குள்ளே வருவான்? இவன் எல்லாம் பன்னி கூட்டம் மாதிரி ஓடி வராங்க. இவன் எல்லாம் ஜென்சி கூட்டத்தை, சரி யார் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் அடையாளத்தை எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த புகைப்படம், இந்த வீடியோலாம் பாருங்களேன். எந்த அளவுக்கு ஸ்மோக் பண்ணி பெண்களை அநாகரிகமாக பேசி பொது வழியில் எப்படி பேசணும்னு தெரியாமல் அந்தளவுக்கு பேசக்கூடிய நபரை நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதில் ஒரு நம்ம ஜூலி வேறு. இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூலியோட லட்சணத்தை நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஜூலி கேஸ் என்னாச்சு பிரதர், ஜூலி கேஸ் என்னாச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள், அப்டேட் சொல்லுங்கள். ரொம்ப இது கத்திட்டு இருக்கு, என்ன பண்ணாலும் இது ஓய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பலர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நேற்று கூட சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட கிளைண்டோட ஒட்டுமொத்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போலீஸ் வாங்கியிருக்காங்க. போலீஸ் வாங்கி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் ப்ரொசீட் பண்ணி நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒட்டுமொத்த ப்ரொசீடிங்ஸே மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் ஊரில் இருக்கும்போது இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் மந்தமான நிலைமையில தான் இருந்துச்சு. ஏன்னா டிஎம்கேயோட கவர்மெண்ட், இவங்கெல்லாம் திமுக வாரிசுகள். ஸோ எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான முறையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்றுமே சுத்தமாக மூவ் ஆகலை. ஆனால் நேற்றுக்கு உண்மையே சொல்கிறேன், இங்கே கை காணிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதே டைமில் போலீஸ் சைட்லேருந்து ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சைட்லேருந்து ஃபோன் கால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னென்ன சம்பவங்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் கேட்டு பிளைண்டிஃப், அதாவது பாதிக்கப்பட்டவங்ககிட்டையும் ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸை வாங்கி கேஸை அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கான வேலையை போலீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் இந்த கேஸை நகர்த்தலை, யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த கேஸை நகர்த்தலை. அரசாங்கம் இந்த விஷயத்தை உண்மையிலேயே இதை நம்ம கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணணும், இதை நம்ம கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் இந்த கேஸை அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஏதோ இவங்க மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி இல்லை, ஜூலியக்காவை உள்ளே தள்ளி ஆகணும் அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கிடையாது. எல்லா எவிடன்ஸும் கண்ணுக்கு எதிராக இருக்குது. பாலிமரில் போட்டாங்க, என் சேனலில் போட்டாங்க, நம்ம சேனல் எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். சம்மந்தப்பட்ட ஜூலியாக இருந்தாலும் சரி, அவங்களோட தோழியான ஷர்மிளா அவர்களாக இருந்தாலும் சரி, ஒப்புக்கொண்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஆமாம் நாங்கள் கிட்னியை நாங்கள் கொடுத்துருக்கோம், கிட்னியை நாங்கள் பொது சேவை மாதிரி செஞ்சோம், பணம் எதுவும் வாங்கலை, கொடுத்த பணம் அந்த 1 லட்ச ரூபா கூட எங்களுக்கு ஒரு தானமாக தான் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு கிஃப்டாக தான் கொடுத்தாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறமும் திமுக கவர்மெண்ட்டில் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. காரணம், இவங்கெல்லாம் அறிவாலயத்தை சார்ந்த கும்பல்களில், இந்த அறிவாலய கும்பல்களில் எப்படி அவங்க ஸ்டெப் எடுக்கலை. ஆனால் இந்த அரசாங்கத்தில் நேற்றுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கால் பண்ணி இந்த செய்திகளை கேட்கும்போது உண்மையிலே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காரணம் என்ன, டிவியில் இப்படி பார்த்த நபர்கள் நாளைக்கு கம்பியை இப்படி பிடிச்சிட்டு நிற்கும்போது பார்க்குறதுக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? சாதாரண மக்கள். 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா கிடச்சிரும்னு சொல்லிட்டு கிட்னியை இழந்தவங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வட்டிக்கு ஒரு பணத்தை வாங்கினா கூட ஏதோ ஒரு 4 பேர்கிட்ட உதவியை கேட்டு அந்த பணத்தை அடைச்சிடலாம். இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடைக்காம இருந்தால் கூட யாருக்கா கையில் காலில் விழுந்தாச்சும் வேலை எடுத்துடலாம். இல்லை வீடு கட்ட முடியாமல் இருந்தால் கூட வாடகை வீட்லையோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சமாளிச்சிடலாம், வாழ்க்கையை ஓட்டிடலாம். வெளிநாடுகளுக்கு ஓடி தப்பியோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு கட்டத்துக்கு நகர்த்தலாம். உடலில் உள்ள உறுப்பை விற்று அதை அறுத்து கொடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள்
அந்த மக்கள் எந்த அளவுக்கு வறுமைக்கு உள்ளாயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த வறுமைக்கு உள்ளாயிருக்கக்கூடிய அந்த மக்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்களோட கிட்னியை எடுத்து உங்களுக்கு நாங்கள் இத்தனை லட்ச ரூபா தரோன்னு சொல்லிட்டு பேசி இன்னொருத்தங்களுக்கு சேவையே செய்கிறாங்களாம். இவங்ககிட்டேருந்து வறுமை கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து கிட்னி எடுத்து இன்னொருத்தங்களுக்கு சேவை செய்கிறாங்களாம். இந்த சேவையை தான் போன அரசாங்கம் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருக்குமா? உண்மையிலேயே இந்த நடவடிக்கைங்கிறது உண்மையிலே நல்ல நடவடிக்கை இப்போ ஃபார்வர்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க, நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் வீரியமாக எடுக்கணுங்கிறது என்னோடய விருப்பம், மக்கள் எல்லாருடைய விருப்பமும் கூட. காரணம் என்னென்னா, இந்த ஜூலி கத்துறனால கிடையாது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அரசாங்கம் இதை கொஞ்சம் தக்க நடவடிக்கையை கொஞ்சம் விரைந்து எடுத்தால் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன், விரும்புகிறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வகையில் பல சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கொள்கைக்கே ஒரு கோட்பாடுக்கே நேர் எதிரான ஒரு சக்தி கூட பக்கத்து சேரில் உட்காந்து தம்பி உட்கார்ந்தாதான் நான் உட்காரோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி பாசத்தில் நாங்கள்லாம் ஒரே ஒரு குடும்பம் ஐயா, நீங்கள் எங்களை எப்படி வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் திமுகவோட மாவட்ட செயலாளர்கள்லாம் வப்பாட்டிக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. இதே தமிழ் தேசியத்தின் பாதையில் பிரபாகரன் அவர்களுடைய பாதையில் பயணித்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் மேடையில் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசி வந்தாங்க. திமுகவை சார்ந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும், குடும்பம் மட்டும் கிடையாது, குடும்பம் தமிழினத்துக்கே துரோகம் செஞ்ச குடும்பம், அந்த துரோகம் செஞ்ச குடும்பத்தில் பயணிக்கிற ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வப்பாட்டிக்கு பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்கிறேன், நான் சொல்லலை. இது தமிழ் தேசியத்தின் பாதையில் பிரபாகரன் அவருடைய பாதையில் பயணிக்கக்கூடிய தம்பிகள், அண்ணன் சீமான் அவருடைய விழுதுகள், அண்ணன் சீமான் அவருடைய உட்பட பலர் பேசின ஒரு விஷயம். இன்றைக்கி துறைமுகம் கஜான்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய திருமண விழாவில் அவருடைய மகன் நினைக்கிறேன், திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் ஒன்றா ஒரே மேடையில் உட்காந்து நாங்கள்லாம் ஒரே குடும்பம், நாங்கள்லாம் கட்டி அணைச்சி நம்ம எல்லாம் என்ன அண்ணன் பொண்ணை நீ ஏன் கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அரவணைக்கிற அளவுக்கு பாசத்தில் பிணைய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பகைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காணிச்சிட்டு எல்லாருமே பின்னாடி கை கோத்துட்டு தான் இருக்காங்க. பட் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முக்கியமான கண்டென்ட்டுக்குள்ளே வரேன். நேற்றுக்கு நம்ம அண்ணன் சாட்டை அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதாவது என்னடா, இந்த நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், அதாவது ஜிபி, பிபி, ஏபிபி, இந்த மாதிரிப்பட்ட பல பதவிகள் இருக்குது. அதாவது அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது கவர்மெண்ட் ப்ளீடர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பதவிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 140+ போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் நிரப்புறதுக்காக இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்கிட்டே 5 லட்சம், 20 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம்னு சொல்லிட்டு பணத்தை வசூல் பண்ணுறாங்க. இது புஷியானந்த் அவர்களுடைய தலைமையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்கறிஞர்கள் அவங்க வீடியோ போட்டதா அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தார். இது இன்னொரு விஷயத்தை அதில் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு என்னென்னா, இது வரைக்கும் வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் டிவிகே பண்ணிகிட்ருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டும் இதை பண்ணது கிடையாது, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் இது பண்ணது கிடையாது. இப்போ டிவிகே கவர்மெண்ட் இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, இந்த ஜிபி, பிபி, இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுறது. கவர்மெண்ட்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம் எழுதி நான் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணி நான் பண்ணுறேன்னா, இப்போ நான் பிஏ எல்எல்பி முடித்ததுக்கப்புறமா என்னோட எலிஜிபிலிட்டி, அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான எலிஜிபிலிட்டி முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ஓகே, அந்த எக்ஸாமை கிராக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், பிபி ஆயிடுறேன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிடுறேன். அந்த எக்ஸாமை எழுதி கிராக் பண்ணி முடிக்கிறது மூலமாக நான் ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆயிரம்னு வச்சுக்கோங்களேன். இது நான் பெர்மனெண்ட்டாக நான் ஆயிடுறேன். அதாவது எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறது வரைக்கும் நான் அரசு தரப்பு வழக்கறிஞர். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, திமுகவோ, அண்ணா திமுக, பிஜேபி, இல்லை காங்கிரஸோ, இல்லை டிவிகே, யார் வந்தாலும் நான் அரசு தரப்பு வழக்கறிஞர். என்னை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னொரு தரப்பு இருக்குது, இது ஒரு பக்கம், இன்னொரு தரப்பு இருக்குது. அந்த தரப்பு என்னென்னா, ஆளுங்கட்சி சார்ந்த பிபிஸ். இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ திமுக இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 5 வருஷத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற டைமில், இல்லை ஏடிஎம்கே இருந்த டைமில், அந்த 5 வருஷம் அந்த கவர்மெண்ட் சார்ந்த நபர்களை பிபியாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இது நம்ம கட்சிக்கார அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னைக்கு நேற்று கிடையாது, காலங்காலமாக அதிமுக 10 வருஷம் ஆட்சி பண்ணிச்சு. அப்போ 10 வருஷம் சிலர் பிபியாக இருந்தாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய எக்ஸ்பிபின்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி டிவிக்கு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் தெரியுமா, அந்த பதவிகள் ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டிட்டு புதுசாக அந்த பதவிகள் வேக்கண்டாக வரும். 140 போஸ்டிங்ஸ். அந்த 140 போஸ்டிங்ஸும் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா, இவர் அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர், அந்த ஒரு காரணத்தினால
அவர்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு 10 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சமோ அந்த போஸ்டிங்ஸ், அதாவது ஹைகோர்ட் அட்வொகேட்டா, ஒவ்வொரு கோர்ட்டோட வருமானத்துக்கு ஏற்றவாறு. ஸோ ஹைகோர்ட்னா நல்ல காசு புரளக்கூடிய இடம், சுப்ரீம் கோர்ட்னா இன்னும் கோடிக்கணக்கில் காசு புரளக்கூடிய இடம், லோவர் கோர்ட்டாக கொஞ்சம் லட்சங்களை புரளும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி பணத்தை வாங்கி ஒவ்வொரு அரசாங்கமும் போட்டுட்டு இருந்தாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். நான் ஒரு அட்வொகேட்டாக தெரிஞ்சனால இதை சொல்கிறேன். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிற விஷயத்தில் டிவிக்கு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இவர் யார் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்கிற மாதிரி அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நான் உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் வந்து இந்த பிபி ஜிபி அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ஸ் வந்து எப்படியா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அப்ரோச் பண்ணும்போது உண்மையிலேயே நிறைய இடங்களில் அறிவழகன் சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் இருக்கார், டிவிகே சார்ந்த. அவர் தான் இதுக்கு முன்னாடி வந்து ஒட்டுமொத்த இந்த விங்கியும் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் அப்ரோச் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. உண்மையிலே குவாலிஃபைட் ஆனவங்களா 5 வருஷம் அவங்க வந்து ஒட்டுமொத்த ஆக்சுவலாக இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா பிஏ எல்எல்பி இல்லை 3 இயர்ஸ் எல்எல்பி முடிச்சதுக்கப்புறமா 5 இயர்ஸ் மினிமம் ப்ராக்டிஸ் இருக்கணும். இந்த 5 இயர்ஸ் மினிமம் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து எந்த அளவுக்கு கோர்ட்டில் குவாலிட்டி ஆஃப் கேசஸ் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, ஜெயித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குவாலிட்டியை பார்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் சொல்லிட்டு சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் சாட்சி. சும்மா ஏதோ அவர் பெட்டிஷன் போட்டிருக்காரு, இவர் பெட்டிஷன் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பேசுறது மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. வருமானம் மட்டும்தான் நம்ம அண்ணன்களுக்கு. நிறுவிங்க, ஆதாரபூர்வமாக நிறுவிங்க. நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நீங்கள் எப்படி திமுகவுக்கு அப்பப்போ ஜால்ரா போடுறீங்களோ, அப்போ கொஞ்சம் தூசி தட்டுறீங்களோ, அதேமாதிரி நான் உங்களுக்கு ஜால்ரா போடுறேன். அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்கேமை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரவேற்கத்தக்க விஷயம். டிவிக்கு செய்கிறது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் என்று கண்டிப்பாக இந்த ஆதாரம் வரும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நாளைக்கு சந்திப்போம், நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.